நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் ஐயா பிறந்த ஊரான செல்லூர் கிராமத்திற்கு வந்திருக்கோம். இங்கு ஐயாவோட உறவினர் மரியாதைக்குரிய வில்லியம்ஸ் அலெக்ஸ் கர்னான் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, ஊரில் எப்படி இருக்கு ஆயத்தப்பணிகள்? ஐயாவோட திருவிழாவுக்கான ஆயத்தப்பணிகள் எப்படி நடந்துருக்கு? சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாருடைய குரு பூஜை விழா மிக விமர்சையாக செல்லூர் கிராமத்தில் ஆரம்பமாக இருக்குது. அது செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில் அவர் நினைவிடத்துலையும் பொதுமக்கள் அனைத்து நல்ல தேவேந்திர உள்ள உள்ளவங்களும் அஞ்சலி செலுத்தி வருவார்கள். அமைதியான முறையில் சென்று இன்னும் நல்ல பேர் எடுக்க வேண்டும். அரசு விழாவாக அறிவித்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனுடைய கிராம பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதை விட இன்னும் சிறப்பாக அரசு விழா எடுக்க இருப்பதால் அதுவும் பிறந்த நாள் அன்றும் நல்ல முறையில் நாங்கள் செயல்பட மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க, மக்களுக்கும் இந்த தேவேந்திர குலத்துக்கு ஒற்றுமையாக இருந்து நல்ல முறையில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். சொல்லுங்க, இந்த ஊர்ல இருந்து முதல் மரியாதையா ஐயாவோட நினைவு நாள் அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி உங்களுக்கு தான் அதுக்கான முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? ஆமாம். அதை இந்த ரெண்டாவது அரசு விழா அறிவிச்சதை ஊர் மக்கள் சார்பாக எப்படியா நினைக்கிறீங்க? அதாவது சுருக்கமாக சொல்லிடுறேன். சுதந்திரமான 75 ஆண்டுகளுக்கு பிறகு அடக்கப்பட்ட அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த சமுதாயம் தியாகி இமானுவேல் சேகரனுடைய அந்த சுதந்திர போராட்ட தியாகத்தை வைத்து அரசு விழாவாக அறிவித்த அந்த திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி முதல்வர்களுக்கும் அது சார்ந்தவர்களுக்கும் மத்தியிலே 2010 அவருடைய பிறந்த நாளன்று 2010 ராகுல் காந்தி அவர்கள் தபால் தலை வெளியிட்டார். 5 ரூபாய்க்கு தபால் தலை வெளியிட்டார். அதற்கு பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சி மட்டுமே அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து இவர் சுதந்திர போராட்ட தியாகி என்ற முத்திரை பதித்து இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி தான். அவர்களுக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இந்த விழா இன்னும் சிறக்க வேண்டும் என்று இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஐயா, இங்கேருந்து நம்ம ஐயாவோட பிறந்த ஊர்லேருந்து எத்தனை பேர் இந்த விழாவில் வருஷம் கலந்துக்கிறாங்க? இமானுவேல் சேகரன் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்த ஊரிலிருந்து முதல் மலர் வளையம் அவங்க குடும்பத்தாரும் கிராமத்தாரும் சேர்ந்து காலையில் 500 பேர் மலர் வளையம் வைக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் பிறந்த இடத்தில் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு மதியம் 12 மணிக்கு மேல் 1000 பேருக்கு முளைப்பாரி 2 டாடா ஏசி வேனில் முளைப்பாரி வளர்த்து அதை அவருக்கு அர்ப்பணிக்க நாங்கள் மதியத்துக்கு மேல் சொல்ல இருக்கிறோம். 1000 பேர் சென்று நாங்கள் வழிபட்டு வருவோம். நிச்சயமாக அது மாதிரி அந்த ஊர் சார்பாக பிறந்த நாளாக அவருடைய பிறந்த ஊரில் எப்படி கொண்டாட திட்டம்? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அரசு விழா அறிவித்ததுக்கு பிறகு இதைவிட அழகாக சிறப்பாக இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் இங்கே இருக்கிற சமுதாய மக்களுக்கும் அவருக்கு வேண்டிய சௌரியங்களை மரியாதை செய்து அவருடைய புகழை இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், படுவோம். அது மாதிரி ஐயா பிறந்த இல்லம் சீர் செய்யப்பட வாய்ப்பு இருக்காயா ஊர் சார்பா? ஏன்னா கடந்த ஆண்டே பார்த்தோம் நாங்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இதோட மீடியாவில் நீங்க எல்லாத்தையும் படம் பிடிச்சு போடுறீங்க. ஆமா, அவரோட இல்லத்தை காண்பீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக அந்த கேள்வி. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் பங்காளிகள். அந்த காலத்திலேயே அவங்க நல்ல வசதியாக இருந்தவர்கள். எங்கள் பெரியப்பா தான் அவர் பெரியம்மா ஆசிரியையாக இருந்தவங்க. அந்த இடம் இருக்கு. இப்போ நாங்கள் அதை ஒரு நினைவிடமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுத்துட்டோம். ஊர் சார்பாக கிராமத்தின் சார்பாக எடுத்து செயல்படுத்தி வருகிறோம். அது விரைவில் அது மாறும். அதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பு ஐயா. கண்டிப்பாக செப்டம்பர் 11 அன்று ஐயா பிறந்தவ அதாவது அவருடைய மண்ணில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.